கனமழை எதிரொலியாக திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட இடங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மயிலாடுதுறை மாவட்டமும் அடங்கும். தொடர்ந்து அடுத்தபடியாக விழுப்புரம், தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும், புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து சேலம், சிவகங்கை, கரூர், தேனி மாவட்டங்களிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ந்து அடுத்தபடியாக தற்பொழுது சேலம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அடுத்தபடியாக கரூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விழுப்புரம், தஞ்சை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தேனி, சேலம், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் நெல்லையிலிருந்து இணைகிறார் ராமசுந்தரம், வணக்கம். இன்று நெல்லையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு மழை பாதிப்பு நிலவரங்கள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதலே தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மேலுள்ள ஊத்து பகுதியில் 500 மில்லிமீட்டர் மழை 4:30 மணி நிலவரப்படி பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து மலைப்பகுதிகள் முழுவதும் கண்காணிக்கப்படுகிறது. மழை தொடர்பான அந்த நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகத்தில் எடுத்து வரப்படுகிறது. இந்த நிலையில பள்ளி, கல்லூரிகளுக்கும் அந்த ரெட் அலர்ட் இருக்கப்பட்ட நிலையில பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தாமிரபரணி ஆற்றில் தற்போது 46,000 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது தாமிரபரணி ஆற்றில் அணைகளிலிருந்து வெளியேற்றப்படாத நீர், அதாவது மழை பெய்து ஆங்காங்கே இருந்த இந்த குளம், ஏரி உள்ளிட்டவைகளிலிருந்து நிரம்பி வெளியே வரக்கூடிய நீர் சுமார் 41,000 கனஅடி நீர் தாமிரபரணி ஆற்றில் செல்வதால மேலப்பாளையம் டவுன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த கருப்பந்துறை என்ற பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பாலம் தடைப்பாலம் மூழ்கி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதே போல தாமிரபரணி ஆற்றில் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் தண்ணீரால மூழ்கி காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நெல்லை மாநகர பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமே சுமார் ஒரு 3 அடி அளவுல தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறதுனால போக்குவரத்து அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில போக்குவரத்தான இயக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தின் மாஞ்சோலை, அதே போல வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் மேலாக அந்த மழை பதிவானது ஆயிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து மழையின் அளவு படிப்படியாக குறைந்து வந்தாலும் கூட மழையின் தாக்கத்தின் காரணமாக அங்கங்கே தண்ணீர் அதிக அளவு சாலைகளில் பெருக்கெடுத்து வருகிறது. வீடுகளை சூழ்ந்து தண்ணீர் இருக்கிறது. முக்கூடல் சாலையிலும் அதிக அளவு தண்ணீர் இருப்பதால் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் இயக்குவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். விழுப்புரம், தஞ்சை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திருச்சி, புதுச்சேரியிலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், மதுரை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சிவகங்கை, தேனி, கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் தொடர்ச்சியாக விழுப்புரம், தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கும், அதேபோல தஞ்சை மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தொடர் கனமழை எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விழுப்புரம், தஞ்சை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, புதுச்சேரி மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விழுப்புரம், தஞ்சை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும் புதுச்சேரி மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், மதுரை, கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரம் கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லக்கூடிய சேலம், சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், கரூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் வழக்கம் போல இந்தந்த மாவட்டங்களில் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.